குட் ஈவினிங் கைஸ். எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் தான் போகிறோம், அதனால் நீங்கள் வெயிலை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். கைஸ், குட் ஈவினிங். எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா, என்னடா பிளானு இதான் டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டிருக்கு. இதுக்கு மேலே என்னடா சஸ்பென்ஸ்ன்றீங்களா? சரிங்க, டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள், அங்கே தான் போகிறோம். நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். இன்னும் என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ முன்னாடியே சொல்லிடுறேன், நிறைய வீடியோஸ் வரப்போகுது. உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும், அதாவது ரொம்ப பூஸ்டாகவும் ஹார்லிக்ஸாகவும் இருக்கும். சரிங்களா? ஓகே கைஸ், நான் கிளம்பிட்டேன். அங்கே போய்ட்டு உங்கள் கூட கனெக்ட் பண்ணுறேன். ஓகே கைஸ், குட் ஈவினிங். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஹேரோ ஹப் தாங்க வந்திருக்கோம். ஸோ ஹேரோ ஹப் எப்படி இருக்குன்னு என் கூட வரீங்களா? ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். கைஸ் பாருங்க, ஹேரோ ஹப் வந்திருக்கோம். என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வரும்போது ஈஸியாக இருக்கும். சாரி கைஸ், செகண்ட் டைம் எடுக்கிறேன், ரெக்கார்ட் ஆகலை. ஏமா ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொல்லக்கூடாதாம்மா? நான் கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் ஆகுதுன்னு பேசிட்டு இருக்கிறேன். என்னை வச்சு காமெடி பண்ணுறாங்கல்லாம். இது பாருங்க, இது வந்து வே டு டிபார்ச்சர்ஸ். ஸோ இது வந்து பிவிஆர் சினிமாவில் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் பிவிஆர், ஹேரோ ஹப் பிவிஆர் அப்படின்னு கூட சொல்லிடலாம் நீங்கள். ஸோ இதெல்லாம் காலி இடம். ஸோ மேலே கூட என்னமோ இருக்குது, நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே போயிட்டு இந்த ஃப்ளோரில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஏம்மா ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொல்லக்கூடாதம்மா? கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் ஆகுதுன்னு வச்சுட்டு இருக்கேன். நான் பாட்டுக்கு பைத்தியக்காரமாக பேசிட்டு இருக்கேன். என்ன நினச்சிப்பாங்க என்ன? என்னமோ போங்கம்மா. பேசிக்கல என்னவோ இருக்கு. அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. அதாம்மா லாஸ்ட்டாக போகலாம். ஆமாம்மா, அதெல்லாம் சாப்பிட்டு வச்சுட்டு நம்ம இட்டு போகலாம். இங்கே கேம் சென்டர்லாம் இருக்கு கேச்சிங்க பாருங்க. அப்படியே லாஸ்ட்டாக போயிட்டு ஒரு ரவுண்ட் வச்சு காமிச்சிட்டு என் பொண்ணு குழந்தைதான், என் குழந்தை. இல்லைம்மா, இல்லை இல்லை. கைஸ், நம்ம 4th ஃப்ளோர் போகிறோம். 4th ஃப்ளோரில் என்ன இருக்குன்னு காட்டுறேன். இப்போ வந்து நாங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட் வந்திருக்கோம். 4th ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஃபுட் டிபார்ட்மெண்ட். இப்போ பாரு எவ்வளோ பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க. எல்லோரும் போயிட்டு போய் சாப்பிட்றாங்க. ஆக்சுவலி நல்லா நடந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லான் இருக்கும். அப்போ தான் பசி எடுக்கும். புரியல? ஃபோர்த் ஃப்ளோர் வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு இருக்குது. அதாவது எங்கள் டிபார்ட்மெண்ட்டு இது இருப்பா. இப்போ நல்லா நடந்தால் தான் ஒரு எனர்ஜியை சாப்பிட தோண்டும். இவ்வளோ ஐஸ்கிரீம்லாம் இருக்கு. கேஎஃப்சிலாம் இருக்குங்க. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ஃபுட் கோர்ட்டு தான். இங்கே இங்கே வந்து மிட் மெயின் இருக்கு. இங்கே நிறையா இருக்குங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் சாப்பிடலாம். இங்கே எதுவும் பிரியாணி கடையில் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஏமா பிரியாணி கூட ஹை கிளாஸ் தான்மா. இது என்னம்மா பெரிய ஹை கிளாஸு? சாய் ரிபப்ளிக். இங்கே பப்பாயிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன? அடையார் ஆனந்த பவன். தூசு சாப்பிட்றியா? அடையார் ஆனந்த பவன் இருக்கு. டாமினோஸ் இருக்கு.
யார் யார் பீஸா ரசிக்கிறோம் இங்கே வாங்கி சாப்பிடலாம். கைஸ் இப்போ நாங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோர் போகிறோம், தேர்ட்லேருந்து செகண்டு. ஃபுட் கோர்ட்லாம் காமிச்சோம் இல்லைங்களா, ஃபுட் கோர்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் அங்கே ஆர்டர் பண்ணி என்ன சாப்பிட்றோன்னு காட்டுறேன். இப்போ செகண்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். செகண்ட் ஃப்ளோர் ஆல்ரெடி என்னென்ன இருக்குது பாருங்க, ஜாக்கி ஜெட்டி எல்லாமே இருக்குதுங்க. அவங்க மொத்தம் ஒரு எம்டியான ஃப்ளோருன்னலாம். சரி, எம்டி ஃப்ளோர். இது வந்து ஒரு எம்டி ஃப்ளோர். இரு 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 நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்துடலாம். வர 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 கூட வா. என்ன பிளாகே பண்ண விட மாட்டேங்கிறேன். நம்பிதியா இரு. புக் பண்ணிட்டு இருக்கேம்மா. கொஞ்சம் ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுவோம் கூட உட்காந்து. எல்லாத்தையும் தட்டுனா இங்கேருந்து குச்சிடுவாங்க. வச்சுக்கோ ரைஸ். நீ பாருங்க ஜாக்கி, யாருக்கு வேணுமோ வந்து வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த ஃப்ளோர் எல்லாமே கொஞ்சம் செகண்ட் ஃப்ளோர் கொஞ்சம் எம்டியாக தான் இருக்குது, பெருசாக கடைலாம் இல்லை. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அங்கே கூட பெருசாக ஒன்றும் கடைங்க இல்லை. அதாவது நான் வந்து பிளாக் எடுக்கலான்னு வந்தா என் பொண்ணு இங்கே ஒரு பட்ஜெட் போடுறான். பொண்ணு ஒரு பட்ஜெட் போடுறா. இதுக்காக தான் நான் வந்து வெறும் வந்து டீ கடையில் பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு வந்துருது. பாத்தீங்களா, பசங்களை கூட்டு வந்தா அப்படிதான், ஒன்றும் பண்ண முடியாது. இங்க பாருங்க ஸ்கெச்சஸ் ஷூஸ் இருக்கு, அந்த இது இருக்கு. அவ்வளோதாங்க. இந்த செகண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு ஒரு பெருசாக ஒன்றும் கிடையாது. இந்த 3 கடை தான் இருக்குது. அதுக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு வாக்கிங் காமிச்சிடுறேன். இது இப்படி போனோமா? இப்போ வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். அங்கே வந்து இன்னும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பெருசாக இல்லை. மேலேருந்து பார்க்கும்போது 2 கடை தான் தெரிஞ்சுது. கமான், கிட்ஸ் விளையாடுறது ஏதோ ஏரியா. இங்கே என்ன இருக்கு? பாதி கடை மூடி இருக்குது, 2 கடை தான் திறந்து இருக்குது. இங்க ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு நினைக்கிறேன். பாரு, ஒரு நிமிஷம் இரு, வேலை போலாம் இரு. வந்து இங்க பாருங்க, ஏதோ யூஸ் ஸ்டாண்ட் இருக்கு, என்னன்னு தெரியல. அது ட்ரெஸ்ஸிங் சென்டர் தானே, க்ளோசிங்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஓப்பன் நினைக்கிறேன். மினி ஷோ இருக்குது. இப்போ நம்ம போய் சாப்பிட போறோம் மேலே. இங்க பாருங்க, இங்க வந்து ஆகன் டாஸ் என்னமோ இருக்கு. ஆகன் டாஸ் இதுக்கு சாப்பிட்ற இடம்னு நினைக்கிறேன். எங்க ஒரு பிரியாணி கடை தான் இல்லைங்க. ஸ்டார் பக்ஸ் இருக்குங்க. ஸ்டார் பக்ஸ், இந்த பாடி ஷாப். இங்கே ஒரு கடை இருக்கு. இது என்ன வண்டி? இது இந்த வண்டியை ஓட்டணுமா? ஊருக்குள்ள 10-15 குழந்தை வச்சிருக்கிறோம், சந்தோஷமா உன்னை வச்சு நான் படுற அவசியம் இருக்குது. இப்ப நாங்க திருப்பி 4th ஃப்ளோர் போறோம் சாப்பிட. இது சா இல்லப்பா, சா தானே இது. சாப்பா அது சா. என் பொண்ணு என்னமோ ஆர்டர் பண்ணிருக்காங்க, சொல்லுமா? வெண்ணிலா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். மில்க் ஷேக் அது இந்த மாதிரி இருக்குமா?
ரைஸ் இதை ஆர்டர் பண்ணிட்டு மக்களே இது பாருங்களேன், அது கொஞ்சம் அப்படி வைமா. இது வந்து இது என்ன ஜூஸ் ஏதோ ஆர்டர் பண்ணாங்க, நான் ஏதோ பார்த்தா 350 ரூபா அது. ஏமா நீ வந்து இந்த எல்லை ஜூஸ் பார்ல நல்ல வெண்ணிலா மில்க் ஷேக் வித் சாக்லேட் வாங்கி கொடுத்துருப்பேன், 100 ரூபாயில முடிச்சிருக்கேன். கூட்டு வந்து 350 ரூபாய்க்கு போயிடுச்சேன். இப்போ நானும் டேஸ்ட் பண்றேன். ஏதோ வாயில பபுள் உடையுது, ரொம்ப பாப்பா இருக்கு. சரி கைஸ், இப்போ நம்ம வந்து இங்கேருந்து கிளம்புறோம். நான் கீழே போய்ட்டு உங்களுக்கு எப்படி எழுதி கொடுத்தா நம்ம இப்போ கிளம்ப வேண்டியதுதான். கைஸ் இப்போ உங்களுக்கு தான் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். சரிங்களா, ஒன்றுமே இல்லைங்க, 4 ஃப்ளோர் தான். 4 ஃப்ளோரில் 2 ஃப்ளோர் தான் ஃபங்க்ஷனிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் ஃபங்க்ஷனே இல்லை. சரி, அதனால் பார்த்துட்டோம். ஐ திங்க் இது ஏரோ ஹப்பு ஈஸ்ட் வெஸ்ட்டுன்னு 2 பிரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை எவனுமே எனக்கு சொல்லலை. அதனால் இப்போ ஈஸ்ட் மட்டும் பார்த்துட்டு கிளம்புறோம். வெஸ்ட்டு வந்து நாங்கள் இன்னொரு நாள் தான் வந்து பார்க்கணும். அது எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஐ திங்க் வெஸ்ட்டு வரும்போது ஏர்போர்ட் என்ட்ரன்ஸில் ரைட்டில் வந்தீங்கன்னா வெஸ்ட்டில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுட் கோர்ட்டு தான் இருக்கும். கீழே ஃபுட் கோர்ட் இருக்குது, அதுக்கு மேலே இருக்குது தெரில. அது நான் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. சரிங்களா, ஓகே கைஸ், இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் கைஸ். ஏர்போர்ட் ஒரு வியூ அப்படியே பாருங்கள், ஹேரோ ஹப்லேருந்து. இது வந்து கார் பார்க்கிங்லேருந்து உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறேன்.